நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போறோம். எதுக்கு இதெல்லாம்? நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம்னு மெத்தமா இருக்கக்கூடாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு, கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தம்பி, இவரு கூட சுத்தாதீங்க. அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. இல்ல இல்ல, நீங்க செய்வீங்களா? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா தமிழ்நாட்டில் தொடரணும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? கவர்மெண்ட் வந்து 2,30,000 கோடி கடன் வாங்கியிருக்கு இது வரைக்கும். இந்த வருஷம் எண்டில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு 1 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் 1 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க. இதர கடன் போட்டிங்கன்னா 50,000 கோடி இருக்குது. 4,50,000 கோடி கடன் இருக்கு. வட்டியே 45,000 கோடி கொடுக்கணும். ரெவன்யூவே 80,000 கோடி தான். அப்போ பாதி வட்டிக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற பாதி சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போயிடுச்சுன்னா இவங்க சொல்ற ஸ்கீமுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வர போறதுன்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றிய அரசினுடைய ரேங்க் ஆனாலும் சரி, நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். கதையா? அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். பிரச்சனையே நீதானடா. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய அரசு செயல்படுகிறது.